வாங்க வணக்கம். இன்றைக்கி பூண்டு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு, 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் இடித்த பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 கப்பு கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட்டு செய்து எடுத்துக்கலாம். முதல்ல துவரம் பருப்பை ஒரு வாணலில் போட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெடி இல்லாமல் இருக்கும். அதை வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ பைத்தம்பருப்பும் கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை பருப்போடையே சேர்த்து வறுத்திங்கன்னா கலர் மாறாமல் நல்ல மொறுன்னு வறுபட்டு வந்துடும். அதை வறுத்து எடுத்துக்கிட்டு மிளகு சீரகம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். உடைச்ச கடலையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டுக்கு மட்டும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அதில் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா பூண்டு பருப்பு பொடி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.